Welcome to JC Maths Tuition. இப்போ நம்ம 12th Business Maths example 1.9 sum பார்க்கலாம். Show that the equations x plus y is equal to 5, 2x plus y is equal to 8 are consistent and solve them சொல்லியிருக்காங்க. இந்த consistent அப்படிங்கிற இந்த வேர்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த consistent அப்படிங்கிற இந்த வேர்டு வந்தாலே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா elementary transformation method தான் யூஸ் பண்ண போறோம். Elementary transformation method. So solution partல first நம்ம என்ன பண்ணோம்னா இந்த given equations இருக்கு இல்லையா x plus y is equal to 5 2x plus y is equal to 8 இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறது ரொம்ப சிம்பிள் தான். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அதாவது x y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இப்படி எழுதிட்டு நம்ம இதை வந்துட்டு ஒரு மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த xy இருக்கு இல்லையா இதை வந்து x y அப்படி சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சரை வந்து 5 8 இதை நம்ம ப்ரீவியஸ் இயர்லயே கொஞ்சம் பார்த்துருப்போம். அதாவது ax இஸ் ஈக்குவல் டு b அந்த ஃபார்மேட்ல நம்ம இதை எழுதுறோம். ax இஸ் ஈக்குவல் டு b இது ஒன்று இல்லை ஏங்குதுன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் தான். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இல்லை. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுங்கிறத எழுதுனா எப்படி எழுதணும்னா ஒன்று இதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறது. எல்லாத்தையும் நம்ம அப்படி இதையும் ஏவையும் பியும் இது ஏ இது பி இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். அதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். 1 1 2 1 5 8 அதாவது ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம இதை அப்படியே மொத்தமாக ஜாயின் பண்ணியாச்சு. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னா ஏ கமா பி அப்படின்னு சொல்லி போட்டு இது போனது கமா தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது நம்ம இந்த மாதிரி இப்படி எழுதிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நான் சொல்லியிருக்கேன் கன்சிஸ்டன்ட் அப்படின்னாலே நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ரேங்க் இதுக்கு முன்னாடி சம்சல் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஈக்குவலன்ட் சிம்பிள் மட்டும் போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் ரோ எக்லன் ஃபார்மில் நம்ம இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுங்கிறது இதை இன்ட்ரடியூஸ் எலிமெண்ட் என்ட்ரி எலிமெண்ட் இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறது நம்ம 0 பண்ணுவோம். அதாவது எல் ஷேப்பில் இப்படி 0 பண்ணுவோம். பட் நமக்கு இங்கே ஒரே ஒரு இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு பதிலாக ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 மட்டும் 0 பண்ணோம்னாலே நம்மளோட சம் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் அப்போ நம்ம ரோ 2 தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ரோ 1ல எந்த சேஞ்சும் கிடையாது. ரோ 1ல 1 இருக்குது என்ட்ரி எலிமெண்ட். ஸோ ரொம்ப ஈஸி நம்ம அதை சால்வ் பண்ணுறது. ரோ 1 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ரோ 2ல சேஞ்ச் வேணும். ஸோ ரோ 2ல சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ரோ 2ல வந்துட்டு சேஞ்சுங்கிறதுனால ரோ 2 தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ரோ 2 1 இருக்கிறதுனால ஈஸி. இங்கே +2 இருக்குது. நமக்கு -2 வந்துச்சுன்னா நமக்கு அது ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ -2 வந்தால் 0 ஆக்கிடலாம். ஸோ -2 × R1 நீங்கள் இப்போ பாருங்கள் ரோ 2 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ரோ 2ல என்ன இருக்குது 2 1 8 -2 R1 அப்படிங்கும் போது இன்ட்டு -2ஆல் இந்த R1 மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ -2 × 1 -2 -2 × 1 -2 -2 × 5 -10 இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள் 0 ஆயிடுச்சா. நமக்கு இங்கே 0 ஆக்கணும். ஸோ 0 ஆயிடுச்சு. 1 -2 இருக்குது. அப்போ -1 வரும். 8 -10னா -2 வரும். ஸோ நம்ம ரோ 2ஓட எலிமெண்ட்ஸ் இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. 0 -1 -2. ரேங்க் பார்க்குறோம். ரேங்க் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான்-0 எலிமெண்ட்ஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் ஏ மட்டும் பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏங்கிறதுனா ஏ மேட்ரிக்ஸ் என்ன இந்த 2x2 மேட்ரிக்ஸ் தான். ஏ மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்னா இது வரைக்கும் மட்டும் பார்த்தோம்னா எவ்வளோ நான்-0 அதாவது எல்லாமே 0 இல்லாமல் ஒரு வேல்யூ இருக்கணும். எல்லாமே அதாவது ஒரு ரோவில் எல்லாமே 0 ஆயிடுச்சு. 2ஆக இருந்தாலும் சரி 3ஆக இருந்தாலும் சரி எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அந்த ரோ வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க கூடாது. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 0 இருந்தாலும் ஒரு வேல்யூவாது இருந்துச்சுன்னா ஒரு வேல்யூ இருந்தால் கூட நம்ம அதை வந்து ரேங்க்ல எடுத்துக்கலாம், கவுண்டிங்ல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் தான் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்க்கும்போது 1 2 இந்த ரெண்டுமே வந்துட்டு நான்-0 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு 2ன்னு சொல்லி போட்டுக்கிறோம். அடுத்தது ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் பார்க்கணும். ரேங்க் ஆஃப் ஏ கமா பிங்கிறது மொத்தமாக இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கும்போது மூணுமே சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்பவும் உங்களுக்கு 1 2 2 ரோ தான் வருது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதில் எவ்வளோ நம்பர் இருக்குது அன்னோன் எலிமெண்ட்ஸுங்கிறது இந்த XY தான். ஸோ அது நம்பர் வந்து 2. இப்போ எல்லாமே சேமாக இருக்குது. எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் வந்து நம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு பேசிக்காக ஒரு சார்ட் இருக்குது. நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நான் சிம்பிளாக உங்களுக்கு இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
இப்போ இந்த கன்சிஸ்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நமக்கு ஒரு சின்ன ஒரு நோட் ஒன்று இருக்குது. இது புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூல்ஸ் நமக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் நம்ம அந்த சம்ஸை வந்து கரெக்டாக போட முடியும். ஸோ இது வந்து என்னென்னா டெஸ்டிங் த கன்சிஸ்டன்சி ஆஃப் நான் ஹோமோஜெனியஸ் லீனியர் ஃபங்க்ஷன். ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் மாற்றிட்டு நம்ம ரேங்க் எடுத்துக்கிட்டு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக ரேங்க் எடுத்ததுக்கப்புறமா அந்த ரேங்க்கை டிபெண்ட் பண்ணி நம்ம இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம், அதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோ ஆஃப் ஏ கமா பி, அதாவது ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. அதாவது வந்துட்டு இதோட ரேங்க் ஏ கமா பி மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஏவோட ரேங்க்கும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டு இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்கிறது அந்த சம்மில் கொடுத்துருக்க எக்ஸ் ஒய் இசட், அதான் அன்னோன்ஸு. இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்டு ஹேவ்ஸ் யூனிக் சொல்யூஷன். அதான் ரொம்ப முக்கியம். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது மூணுமே ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சம்மா அதோட முடிக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கப்புறம் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா இது இந்த அன்னோன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த அன்னோன் வேல்யூஸுக்கு வேல்யூ இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். நம்ம இந்த யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எல்லாமே ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம அந்த எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இப்போ நம்ம ரோ ஆஃப் ஏ கமா பி, ரோ ஆஃப் ஏ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்து இந்த நம்பர் ஆஃப் அன்னோனை விட இது கம்மியாக இருக்குது, அதை விட கிரேட்டராக நம்பர் ஆஃப் அன்னோன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் என், தென் த ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். அது கன்சிஸ்டண்டாக இருக்கும் அண்ட் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், அதுக்கு மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரோ ஆஃப் ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ. அதாவது வந்துட்டு இதோட ரேங்க் வந்துட்டு 3 வருது, இங்கே வந்து 2 வருது, 3 நாட் ஈக்குவல் டு 2, ரெண்டு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஈக்குவேஷன் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அண்ட் ஹேஸ் நோ வேல்யூஸ், அதுக்கப்புறம் நம்ம நோ சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம இதை டிபெண்ட் பண்ணி தான், இந்த கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை வந்து போட போகிறோம். ஸோ இந்த சம்மில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை கொடுத்தது ஏஎக்ஸ்பி ஃபார்மேட்டில் எழுதிட்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதிட்டு எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட் மூலமாக ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டோம். ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இந்த 4க்கு மட்டும் எவ்வளவு ரேங்க்கு, அப்புறம் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து மொத்தமாக அந்த 3க்கு எவ்வளோ ரேங்க்கு எல்லாமே பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் அன்னோன் எலிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதணும். என்னன்னா இப்போ பாருங்கள், இது வந்து எந்த கண்டிஷனில் வருது உங்களுக்கு, இது வந்து எந்த கண்டிஷனில் வருதுன்னா when row of a comma b is equal to row of a is equal to a number of unknown இருந்துச்சுன்னா then the equations are consistent and have unique solution அப்படின்னு சொல்லி வருது இல்லை. row of a is equal to row of a comma b, row of a comma b is equal to n, then the equation are consistent and have no solutions and have and have unique solution. யூனிக் சொல்யூஷன் போது நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதில் நம்பர் ஆஃப் அன்னோன் என்னென்ன இருக்குது எக்ஸ் அண்ட் ஒய் அதோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் இதே சேம் ஃபார்மேட்டுக்கு நம்ம மறுபடியும் இதை எழுதணும். அதாவது நம்ம இப்போ மாற்றினதுக்கப்புறமா ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு மாற்றி இங்கே 0 பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறமா சேம் இதே ஃபார்மேட்டுக்கு அதாவது இந்த 4 வந்து ஏவா எழுதணும், இந்த 2 வந்து பியா எழுதணும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதைத்தான் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ இதை நான் மாற்றி எழுதிக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டாக ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்கு இல்லையா, அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஏ மேட்ரிக்ஸ் தனியாக எடுத்துக்கிறோம் 0 -1. அடுத்தது எக்ஸ் ஒய், இதாவது நமக்கு தெரியாத வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 5 -2. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. நம்ம இது நியூ வேல்யூஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதே ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே தான் இது இருக்குது. நீங்கள் இது எப்படி எழுதலாம்னா இதோட கோஎஃபிஷியன்ட், அதாவது எப்படி எழுதலாம்னா எக்ஸு into 1x plus y is equal to என்னது 5ன்னு சொல்லியிருக்கு. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடும். அடுத்தது y into 0 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். minus into 1 minus y is equal to -2. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள், இது டைரெக்டாகவே இருக்குது. நம்ம இப்போ xy வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 2
மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு டூன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ நம்ம இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு டூவை சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய்க்கு பதிலாக 2 இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 2 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் இப்போ இதை நீங்கள் சிம்பிளாக செக் பண்ணி பாருங்கள். 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 5. ரொம்ப சிம்பிள். நம்ம போட்ட சம் ரைட்டு. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.